ஹலோ நேயர்களே, இந்த வார வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கர்த்தருடைய கிருபையில் சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான நாளில் ஒவ்வொரு வாரமும் நம்ம வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. நிறைய பேருக்கு நம்ம நிகழ்ச்சிகளை குறித்து சொல்கிறீங்க இல்லையா? எங்களுக்கு அதை நினைக்கும் பொழுது கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இந்த வாரமும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்க, சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஊழியம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் தான் ஊழியம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு அழைப்பும் ஒரு ஊழியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. அந்த ஊழியம் என்ன, நமக்கான அழைப்பு என்ன அப்படிங்கிறத கர்த்தர்கிட்ட கேட்டு அதை செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அது என்ன அப்படிங்கிறதுக்காக அதை கேட்டு அதுக்கான ஆலோசனைகளை கேட்டு அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க. இதே போல அழைப்பும் ஊழியத்திற்கும் தங்களை அர்ப்பணித்த அநேக மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்து வரோம் இல்லையா? இன்னைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மிஷனரியை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஓவர் டு மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறு. அது ஒரு இருட்டான அறை. இங்கிலாந்து அரசு விதித்திருந்த ஜன்னல் வரி காரணமாக அவ்வீட்டின் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருந்தன. உள்ளே ஓர் சிறுவன். வீடு தான் இருள் நிறைந்து காணப்பட்டதே தவிர அவன் உள்ளத்திலோ ஒளி வெள்ளமாகிய இயேசு நிறைந்திருந்தார். யார் அந்த சிறுவன்? அவர்தான் பிரசங்கிகளின் இளவரசன், மாபெரும் பிரசங்கி என்று அழைக்கப்படும் சார்லஸ் ஸ்பிர்ஜன். சிறு வயதிலேயே வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும் பழக்கமுடையவர். ஒரு நாள் சுழல் காற்றில் அகப்பட்ட சரகு போல பனி புயலில் மாட்டிக்கொண்டார். தப்பித்து பிழைக்க எண்ணிய அவர் அருகில் இருந்த ஆலயத்தில் தஞ்சம் புகுந்தார். அங்கே ஏசாயா 42:22 ஓர் அழகான பிரசனம். செய்தி அளித்தவர் சார்லஸ் ஸ்பிர்ஜனையே உற்று பார்த்து, தேவனை நோக்கிப்பார், அவர் உன்னை ரட்சிப்பார் என்று எச்சரிப்போடு யதார்த்தத்தை கூறினார். சார்லஸ் ஸ்பிர்ஜன் தன் நிலை உணர்ந்தார். இறைமைந்தன் இயேசுவிடம் சரணடைந்தார். அந்நேரமே அவர் உள்ளத்தில் மாபெரும் மாற்றம் பிறந்தது. உள்ளான மனிதனும் பிறந்தான். 17 வயதில் தெருக்களில் நின்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்த ஸ்பிர்ஜன் 20 வயதில் புகழ்பெற்ற ஆலயத்தில் போதகரானார். 1854 232 பேர் கொண்ட அவர் சபை விரைவில் 5000க்கும் மேற்பட்டோரை உருவாக்கியது. 1867 ஆதரவற்றோர் இல்லத்தையும் பின்னர் பெண்களுக்கென ஒரு இல்லத்தையும் தோற்றுவித்தார். ஊழிய ஸ்தாபனத்தையும் வேதாகம கல்லூரியையும் ஆரம்பித்தார். மிக சிறந்த பிரசங்கியாரான இவர் 3560க்கும் மேற்பட்ட பிரசங்கங்கள் செய்துள்ளார். அந்நாட்களில் இவர் பிரசங்கங்கள் உடனுக்குடன் பிரசுரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. ஆண்டவரின் அழைப்பை அற்புதமாய் ஏற்று அரிய பிரசங்கங்கள் செய்த இவர் 1892 ஜனவரி 31 விண்ணகர் பயணமானார். அன்பரே, உமது வார்த்தை பிறருக்கு பயனுள்ளதாக அமைகின்றதா? என்ன நேயர்களே, அற்புதமான ஒரு மிஷனரியினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்திருப்போம். இவர் எவ்வளவு சிறப்பா ஆண்டவர்னால பயன்படுத்தின ஒரு கருவியா இருந்திருக்கிறார். இவருடைய பிரசங்கத்தின் மூலமா ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு உதவி செய்யறதுக்கு திராணி இருக்கும் பொழுதே அதை செய்ய தகுந்தவர்களுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த வசனத்துக்கு சாட்சியா இவர் அநேக நல்ல காரியங்களை ஜனங்களுக்கு செய்திருக்கிறார் இல்லையா? அநேகருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார், அநேக பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறார், இன்னும் அநேக நல்ல காரியங்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்திருக்கிறார். இந்த மாதிரி நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்புக்கும் ஊழியத்திற்கும் உண்மை உள்ளவர்களா செயல்பட நம்ம அர்ப்பணிக்கணும், சரிங்களா? அடுத்த செக்மெண்டா ஹெல்த் டிப்ஸ். டாக்டர் ராஜபிரபாகர் ஒவ்வொரு வாரமும் அற்புதமான ஹெல்த் டிப்ஸை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரமும் என்ன மெடிக்கல் காரியங்களை, என்ன மருத்துவ சம்பந்தமான விஷயங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். கம்ஃபர்டர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பல நேரங்களிலே உடல்நலக்குறைவை குறித்து நாம் பார்க்கிற போதெல்லாம் குறிப்பா ரொம்ப கடினமா டாக்டர் பார்த்தோடனே அவங்க உடனே
ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோன்றக்கூடிய சில வியாதிகள்ல குறிப்பா இந்த சிறுநீரக கோளாறுகளை சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா இருக்கிறத பார்க்கணும். இந்த சிறுநீர் நோய்கள்ல வந்து குறிப்பா பார்க்கணும்னா வலியோட போகிற சிறுநீர். யூரின் போனோம்னா ரொம்ப வலியா இருக்கு டாக்டர், டிசூரியான்னு சொல்றோம். டாக்டர் ரொம்ப வலியா இருக்கு, யூரின் போனாவே ரொம்ப வலிக்குது டாக்டர், ரொம்ப பெயின்ஃபுல் யூரினேஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வலியோட யூரின் போனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணா, மிக எளிதான மருத்துவம் உங்களுக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய மருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா தண்ணீர் குடிக்கணும். அதிகமா நீங்க எந்த அளவுக்கு யூரின் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். அப்படி குடிக்க 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 அந்த பிளாடர் இருக்கு இல்லையா, யூரினரி பிளாடர், அதை வந்து காலி பண்ணிட்டே இருக்கணும். அடிக்கடி தண்ணி குடிக்க பாத்ரூமும் போகணும். பாத்ரூம் போய் நீங்க காலி பண்ண அந்த வலி வந்து சரியாயிடும். சரி, என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது? அதிகமா தண்ணி குடிக்கணும்னு சொன்னீங்க டாக்டர், என்னென்ன சாப்பிடக்கூடாது? காஃபி சாப்பிடவே கூடாது. சோடா சம்பந்தமான எதையும் குடிக்க கூடாது. கார்பனேட்டட் ஐட்டம்ஸ் எதையுமே எடுத்துக்காதீங்க. குறிப்பா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எடுக்கவே கூடாது. பாட்டில் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தொடவே கூடாது. அதிக தண்ணீர் கொடுங்க, பிளாடரை காலி பண்ணுங்க. இப்படி இருந்தீங்கன்னா மிக சீக்கிரத்துல இந்த சிறுநீர் பாதையில் இருக்கிற தொற்றும் சரியாயிடும், வலியும் சரியாயிடும். மருத்துவ என்ன டாக்டர் தரீங்க அப்படின்னா, பேங்க்ஷில் அல்லது வங்க பஸ்பம் என்கிற பஸ்பத்தை நீங்க பயன்படுத்தலாம். கோக்ஷூராதி மாத்திரைகளை எடுத்துக்கலாம். இந்த சிறுநீர் பாதையில வருகிற எல்லாத்துக்கும் மிக எளிதான மருத்துவம் நீர்மூழ்கி குடிநீர். இந்த நீர்மூழ்கி குடிநீரை 1 ஸ்பூன் எடுங்க, 1.5 டம்ளர் தண்ணீர் வைங்க. நீர்மூழ்கி குடிநீர் அதை 1 ஸ்பூன் எடுத்து 1.5 டம்ளர் தண்ணி வச்சு அதில் லேசாக கொதிக்க வச்சு அந்த 1.5 டம்ளர் தண்ணீர் 1 டம்ளர் ஆகணும். அந்த 1 டம்ளர் ஆனவுடனே வடிகட்டி குடிச்சிடுங்க. பகல் நேரங்களில் குடிங்க, நைட்டில் குடிக்க வேண்டாம். பகல் நேரங்களில் குடிச்சிங்கன்னா மிக சீக்கிரத்தில் இந்த வலியுடன் கூடிய சிறுநீர் போகிறது தட்டுப்படும், வலி குறையும், உடல்நலம் மிக சீக்கிரத்தில் சரியாகும். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, அற்புதமான ஹெல்த் டிப்ஸை நம்ம பார்த்துருப்போம். டாக்டர் ராஜபிரபாகர் எவ்வளோ முக்கியமான காரியத்தை குறித்து நம்மளோட பேசியிருக்காங்க இல்லையா. இந்த வெயில் காலங்களில் அடிவயிற்று வலினாலையும் இந்த சிறுநீரகத்தில் ஏற்படுகிற எரிச்சல்கள் வலிகள்னாலையும் நிறைய பேர் கஷ்டப்படுகிற செய்தியை நம்ம கேட்கிறோம். அதுக்கான ஹெல்த் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இதை நாம் மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதை ஷேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அடுத்த செக்மெண்ட்டாக சாட்சி நேரம். இந்த கடைசி நேரத்துல ஆண்டவர் வல்லமையா நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாம கடைசி காலங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்புத அடையாளங்கள் அநேகமா ஆண்டவர்னால நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில இன்னைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை பார்க்க போறோம். வாங்க நேயர்களே, பார்த்துட்டு வந்துடலாம். என் பேர் பீலா. நாங்கள் கோல்பேட்டில் இருக்கோம். வீட்டுக்காரர் அயன் பண்ணுற தொழில் பண்ணுறாங்க. எங்களுக்கு 23 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டோம். அப்போ இருந்துட்டு ரொம்ப ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எங்கேயுமே போக முடியாது. நான் ஒரு நாள் தண்ணிக்கு போகும்போது பக்கத்தில் அவங்க ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க மகா குழந்தைய கொண்டு வந்துச்சு. அப்போ இருந்துட்டு நான் போய் தொடலாம் அப்படின்ட்டு போகும்போது, ஏன் குழந்தைய கொண்டு வந்த இங்கே அப்படின்னு சொல்லி அவங்க மகளை வந்தாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் நம்ம பக்கத்தில் கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய குழந்தைய பார்க்கும்போது நான் பேசணும்னு விளையாடணும், நம்ம வீட்டிலே இருந்தேன்னா நல்லா பேசினா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு நினப்பேன். ஆனால் நிறைய சின்ன குழந்தை பிறந்தனா நான் போகவே பார்க்க எனக்கு பயமாக தெரியும். என்ன நினைப்பாங்களோ, சொல்லுவாங்களோ, குழந்தைலாம் தூக்கிட்டான், தொட்டுட்டா, வந்துட்டா, பார்த்துட்டான்னு சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு வருஷம் ஆக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேலைக்காரர் தானே உங்களுக்கு ஆண்டவர் ஏன் கொடுக்க மாட்டேங்கான்னு கூட நிறையா பேர் கேட்டாங்க. எங்கள் ஆண்டவர் எப்படியாச்சும் எங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். குழந்தைய நல்லா பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இருந்துட்டு ஒரு குழந்தையும் போகும்போது நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு பேசுவேன், கொஞ்சம் நேரம் பேசுவேன். அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டு ஏதாவது கொடுத்துட்டு பேசுவேன். அப்போ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அது ஓடிடுங்க. அப்போ நம்ம வீட்டிலே இருந்தேன்னா அது நிரந்தரமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதனைப்பட்டிருக்கேன்.
ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க குழந்தைய வச்சுருக்கும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க தூக்க போவாங்க. 2 வாரத்துக்கு அவங்கள்ட்ட நிறைய வார்த்தை பேசுவாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தையும் கூட என்னன்னு கூட பேச மாட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி அப்படியே நான் நிறைய தடவை எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகாமல் அப்படியே இருந்துட்டேன். குழந்தை இல்லாதனால எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரிக்கு கூட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழித்தோம். அது ஒரு பிரயோசனம் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது 2 பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு நாள். அப்போ வந்து குழந்தை இல்லாத கேள்விப்பட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு குழந்தைக்காக மருந்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போது வந்து 30,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. 30,000லாம் எங்கிட்ட இல்லை அப்படிங்கவும் அவங்க உங்களுக்கு குழந்தை ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப அழுதுட்டேன். நான் எங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னாங்க இருக்கதை கொடுங்க அப்படிங்கும். 11,000 தான் இருந்துச்சு. அப்போ கொடுத்தோடனே அவங்க மருந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு மறு வருஷத்தில் குழந்தை கிடைக்கும் பாருங்கள், நீங்கள் தூக்குவீங்க, குழந்தைய தூக்குவீங்க மறு வருஷத்துல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அந்த வார்த்தை கேட்கும்போது ஆனால் அவங்க கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் வெறும் கலருன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு நைட்டில் தூக்கமே இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்க போய் தானே எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டு போகிறாங்க. ஆண்டவர் 11,000 வந்து நான் கஷ்டப்பட்டு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த நைட்டில் கூட எனக்கு அவ்வளோவா தூக்கமே இல்லை. இப்படி வியாபாரம் செஞ்சுருக்கேன், நிறைய ஆஸ்பத்திரிக்கும் போயிருக்கேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு மனதளவில் முடியலை, உடம்பளவில் முடியலை. அப்போ எனக்கு பண ரீதியாக எனக்கு பணம் இல்லை. ஆண்டவர் நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு இனிமேல் போக மாட்டேன், நீங்கள் கொடுங்க, இல்லை நான் எந்த ஆஸ்பத்திரியும் போகலை, நான் இப்படியே இருந்ததுதான் அப்படின்னு சொல்லி நான் அதிலேருந்து 4.5 வருஷமாக எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகலை. இப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் 2019 ஜனவரியில் நான் 4 மணிக்கு கூட்டத்துக்கு எங்கள் பக்கத்தில் ஒரு அக்கா கூப்பிட்டாங்க. நான் எங்கேயுமே எனக்கு போக இஷ்டம்னால நான் வரலன்னு சொன்னேன். அங்கே வாங்க, கட்டாயமாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போது வேலைக்கிழமணிக்கு கூட்டத்துக்கு போகும்போது நான் மன வேதனையோடு போனேன். அப்போ ஊழிக்காரர் ஜெபம் பண்ணுவோம், இங்கே உள்ள ஊழிக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் வரலன்னு என்னை கட்டாயமாக கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போய் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசினார். அந்த ஊழிக்காரர் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு 3 மாதத்தில் ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்துட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனசோடு வந்தேன். ஆனால் ஏப்ரலில் கரெக்டாக ஆண்டவர் சொன்னது மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கேட்க பண்ணார். 2019 டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் நல்ல அழகான ஒரு சுகப்பிரசத்தோட நல்ல ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாங்க. முதல்ல என் குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தையோட விளையாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பேசும்போது ஒரு அடிக்கு அம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ குழந்தைய பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கவலை இருந்தாலும் எங்களுக்கு அப்படியே அந்த குழந்தைய பார்த்தோன்னா அப்படியே அந்த கவலை பூரா அப்படியே மறந்து வருது. இருபத்தி 3 வருஷம் கழித்து அழகான பெண் குழந்தை கொடுத்தது ஏசப்பாவுக்கு நன்றி. நேயர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 23 ஆண்டுகள். எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாங்க. நிறைய இடங்களுக்கு அவங்களால போக முடியாது. யாரை பார்த்தாலும் ஏதாவது கேள்வி எழுப்பியிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுதும் சாராவை பற்றி நமக்கு தெரியும். அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை தானே. செத்து போனதாம் அவங்க கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கூட நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி யாராவது கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையேன்னு கூட நீங்க ஏங்கி கொண்டு இருக்கலாம். கண்டிப்பா நீங்க விசுவாசத்தோட கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய கர்ப்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களையும் நன்மையால நிரப்புவார். சரிங்களா? அடுத்த செக்மெண்டா சத்தியத்தின் சத்தம். ஒவ்வொரு வாரமும் அட்வொகேட் அமளி தீபிகா நிறைய சட்டங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டு வராங்க. இந்த வாரமும் ஒரு சுவாரஸ்யமான சட்டத்தை சொல்றதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க சொல்றத பார்த்துட்டு வந்துடலாம்.
கம்ஃபர்டர் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன சட்ட ஆலோசனை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆண் நபர் வந்து ஒரு பெண்ணை ஆன்லைன் மூலமா தொந்தரவு கொடுத்தாலோ, இப்போ ஆன்லைன் வந்து அது ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், இனி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா ஒரு பெண்ணுக்கு நீங்க தொந்தரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை உண்டு வித் தி ஃபைனோட. அதே போல ஏதாவது ஒரு ஆண் வந்து நீங்க ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணாலும், எனி பர்சன், அதாவது ஒரு மேல் வந்து ஒரு ஃபீமேலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை உண்டு வித் தி ஃபைனோட. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரூலை. ஸோ இதுல வந்து கேட்கும் பொழுதே வந்து எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்ன வந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க. ஆனா இது வந்து ஒரு விமன் சேஃப்டிக்காக மட்டும்தான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எல்லாருமே ஆண்கள் தவறு பண்றதில்லை. தவறு பண்ணுகிற ஆண்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஆன்லைன்லயும் நீங்க பெண்களை டிஸ்டர்ப் பண்ணா வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, பெண்ணை நீங்க ஃபாலோ பண்ணாலும் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அரெஸ்ட் பண்றவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமா ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் சொன்ன இந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்டடான ரூல்ஸ் எல்லாம் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு அவங்களுடைய சேஃப்டிக்காக வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமா அவங்க அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். மேலும் அடுத்த நிகழ்ச்சியில வேறொரு சட்ட ஆலோசனையில உங்க அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, அற்புதமான ஒரு சட்டத்தை குறித்து நம்ம அறிந்து கொண்டோம் இல்லையா? நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய நடந்து கொண்டு தான் இருந்தாலும் அதற்கு ஏதுவாக நிறைய சட்டங்களும் இயற்றப்பட்டு தான் வருது. ஆனால் இந்த சட்டங்கள் இயற்றதுனால எல்லாம் சரியாகுதான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி அவங்க செய்கிறது பாவம் அப்படிங்கிற அந்த உணர்வடையணும். இந்த காலத்தில் ஆண்டவர் மனம் திரும்புதலின் எழுப்புதலை ஒவ்வொருவர் மத்தியில் ஊற்றணும். ஒவ்வொருவரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா அவங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகணும். இந்த மாதிரியான எல்லா பாவங்களும், இந்த மாதிரியான பெண்களுக்கு விரோதமான சம்பவங்கள்லாம் அப்பொழுதுதான் தவிர்க்கப்படும். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ஜெபிப்பீங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். அடுத்த செக்மெண்டா சத்தியத்தின் சத்தம். ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் ஜெபத்தை குறித்து நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த வாரம் கூட ஒரு ஜெபம் எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவர் தர வாக்கு தத்தங்களை எப்படி சுதந்திரித்து நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து நிறைய காரியங்களை பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. வாங்க பாஸ்டர் சொல்ற காரியங்களை பார்த்துட்டு வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அநேக நாட்கள் கழித்து மறுபடியும் வேறு ஒரு சீரீஸ், ஒரு தொடர்ச்சியோட வசனங்களை வைத்து உங்களோடு கூட நான் பேசும்படியாய் மறுபடியும் இருக்கிறேன். இன்றைக்கு நாம் பேச தெரிந்து கொண்ட தலைப்பு என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து எப்படி ஜெபிப்பது. ஹவு டு ப்ரே வித் த வேர்ட் ஆஃப் காட். இது எப்படின்னா கிளைமிங் ப்ரேயர். ஆண்டவரிடத்திலே நாம் வாதம் பண்ணி ஜெபிப்பது. எப்படி ஆண்டவரே, நீர் உங்கள் வசனம் இப்படி சொல்லியிருக்கிறே, நீங்கள் எங்களுக்கு இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரால் அந்த ஜெபத்தை மறுக்கவே முடியாது. அது அதிக வல்லமை உள்ளதாக இருக்கும். அதனாலே நாம் ஒரு தொடர்ச்சியாக சங்கீதம் 74 Psalm 74 இருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இதை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் சத்தம் என்ற நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே உம்முடைய சத்தம் உலகம் எங்கும் தொனித்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவங்க ஜெபத்திலே இன்னிலிருந்து ஒரு பெரிய மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு முன்னேற்றம் உருவாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெப ஆவியை ஊற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்க, பரலோகத்துக்கு நம்ம ஜெபம் போனோம்னா அதுக்கு ஒரு முக்கிய சேனல், ஒரு வாய்க்காலா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எப்படி ஜெபிப்பது, கிளைம் பண்ணி
ஆண்டவர்கிட்ட. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பரலோகத்துல ரொம்ப விலையேற பெற்றது எது தெரியுமா? ரொம்ப ஸ்பெஷல் எது தெரியுமா? இந்த பூமியில எது ரொம்ப விலையேற பெற்றதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பூமியில எது ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு தங்கம், வைரம். தங்கம்னு வச்சிங்களேன், இல்ல ரொம்ப ஸ்பெஷல், அது வாங்குங்க, சேர்த்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பரலோகத்துல தங்கத்துக்கு மதிப்பே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த தங்கத்தை நம்ம காலில் மிதிக்க போறோம் பரலோகத்துல. அதுலதான் ரோடே போட்டு வச்சிருக்கிறாருன்னு பைபிள்ல என்ன பண்ணிருக்கு போட்டிருக்கு. அப்போ பரலோகத்துல எதை ஆண்டவர் ரொம்ப மதிக்கிறாருன்னா த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு தான் பரலோகத்துல ரொம்ப மதிப்புங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த வார்த்தையை வச்சு எப்படி ஜெபம் பண்றது ஆண்டவர் கிட்ட கேட்டு, சரியா? சங்கீதம் 74, Psalm 74 உங்க பைபிளை திருப்பிக்குங்க. மஸ்கீல் என்னும் ஆசாபின் போதக சங்கீதம். போதக சங்கீதம் இது வந்து ஒரு டீச்சிங் சாம். எதை டீச் பண்ணுது? பெரிய பெரிய ஆத்தர்ஸ் எல்லாம், பெரிய பெரிய வேத பண்டிதர்களா சொல்றாங்க, இட் இஸ் எ ப்ளீடிங் பிரேயர் சாம். ஆண்டவரிடத்துல கெஞ்சி வேண்டி ஜெபிக்கிற ஒரு ஜெப சங்கீதம். இந்த ஆசாப் யாரு? தாவீது வாழ்ந்த நாட்களிலே ஆலயத்துல மியூசிக் டைரக்டரா நியமிக்கப்பட்டவர். தாவீதுனாலே ஜெபம் பண்ணி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ இவர் தான் கொயர் மாஸ்டர், இவர் தான் மியூசிக் டைரக்டர். எதுக்கு? சர்ச்சில் ஆலயத்துல பாடுற பாடலுக்கெல்லாம் இசை அமைக்கிறவர் இவர் தான். ஆனா 74ஆம் சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமையா இருந்த போது பாடப்பட்ட ஒரு சங்கீதமா இந்த சங்கீதம் இருக்கிறது. அப்பனா இவ்வளோ வருஷம் தாவீது காலம் வேற, அதுக்கப்புறம் பிற்பாடு பல ஆண்டுகள் கழித்து வந்ததுதான் பாபிலோனின் அடிமைதனம். பாபிலோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைதனமா கொண்டு போனது. அப்ப அவ்வளவு நேரம் அவர் உயிரோடு இருந்திருப்பாருன்னா கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப இந்த ஆசாப் யாரு? அந்த ஒரிஜினல் ஆசாபா? தாவீதினால் நியமிக்கப்பட்ட கொயர் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் அவர் தானா? அவர் இல்லை. அவர் நிறைய பேருடைய லைஃபை இம்பாக்ட் பண்ணனால, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணனால, அவருக்கு பின்வரும் சந்ததி, அவர் யாரெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அவங்க அவர் பேரை வச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த ஆசாப் யாருன்னா அந்த ஒரிஜினல் ஆசாப் கிடையாது. பாபிலோன்ல இருக்கும்போது தெய்வத்துக்கு பயந்து அந்த ஆசாப்பை போலவே கர்த்தருக்கு உத்தமமா தேடி செவி கொடுத்த ஒரு மனுஷன் ஆசாப். அந்த ஆசாப் என்ற ஒரு மனுஷன் எழுதின போதக சங்கீதம். இதுல இருந்துதான் நம்ம தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியாக பார்க்க போறோங்க. இப்போ முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? இந்த முதல் வசனத்திலே 2 கேள்விக்குறி வந்திருக்குங்க. ஏன் ஏன் தள்ளிவிடுகிறீர்? ஏன் உம்முடைய கோபம் எங்க மேல இருக்கிறது? அதுல ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்றார். என்னன்னா, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதை வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீர் எங்க மேய்ப்பர்ப்பா, நாங்க உங்க ஆடுகள், நீங்க எங்களை தள்ளினா நாங்க எங்க போவோம்? எங்க மேல நீங்க ஏன் கோபமா இருக்கிறீங்க அப்படின்னு கெஞ்சி ஒரு ஜெபம். ஆண்டவர் படைத்த விலங்குகளிலேயே இந்த ஆடு என்பது இட்ஸ் எ ஹெல்ப்லெஸ் அனிமல், உதவியற்ற ஒரு மிருகம் அது ஆடு. மற்ற மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா கடிக்கும், சவுண்டு போடும், துரத்திட்டு வரும். இந்த ஆடு அப்படி கிடையாது. ஒரு மெய்ப்பனுடைய உதவி இல்லாமல் அதால் எதுவுமே செய்ய முடியாது. உதாரணத்துக்கு அந்த நாட்களிலே, பைபிள் நாட்களில் நடந்த காரியங்களை சொல்றேன். புல்லு இருக்குமா, புல்லு இருந்தாலும் புல்லை சாப்பிடாதான், வாயை வச்சுக்கிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்குமா கீழே. ஏன்னா பயம், நான் சாப்பிடுற நேரத்துல வேற ஏதாவது மிருகங்கள் வந்து என்னைய கடிச்சு தின்றுமோ, அல்லது என்னைய தாக்கிருமோ, என்னை கொன்றுமோன்னு பயம். அதனால புல்லு இருந்தாலும் சாப்பிடாதாங்க. அப்ப என்ன பண்ணுவாராம் அந்த மெய்ப்பரு, அந்த ஆடுகளுக்கெல்லாம் முன்பாக வந்து அங்கேயும் இங்கேயும் அப்படியும் இப்படியும் அவர் நடந்துகிட்டே இருப்பாராம். அது கண்ணு படுற மாதிரி நிற்பாராம். ஒன்ஸ் மெய்ப்பனை பார்த்துருச்சு, மெய்ப்பன் என் முன்னாடி நிற்கிறாரு அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ தைரியமா கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடுமாங்க. சரிம்மா உங்களுக்கு? அப்ப அந்த மெய்ப்பனை பார்த்த உடனே அதுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. என் மெய்ப்பன் இருக்கிறாரு, அவரை தாண்டி எனக்கு ஒண்ணுமே வராது, அவரை தாண்டி எனக்கு ஒண்ணுமே நடக்காது. இதுதான் இந்த ஆடு. அப்ப இன்னைக்கு இந்த முதல் ஜெபம் என்ன தெரியுமா நம்மளும் பண்ணலாம், கத்துக்கலாம். ஆண்டவரே, நாங்க உங்க ஆடுங்கப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யலைன்னா நாங்க உதவியற்றவர்களா போயிருவோம். ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்களால வாழவே முடியாது, எங்களுக்கு வாழவே தெரியாது. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
எங்க மேல ஏன்பா கோபமா இருக்கிறீங்க? இதுதான் முதல் ஜெபம். இப்ப பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த கால வேளையில, பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள், நீர் எங்கள் மேய்ப்பர். சில சமயம் உம்முடைய சத்தத்தை கேட்காதனால நாங்க வழி தப்பி போயிடுறோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும். நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாத ஆண்டவரே, உங்க துணை இல்லாம எங்களால இருக்கவே முடியாது. We are helpless God without you, oh my Lord. நாங்கள் உம்முடைய ஆடுகள், எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இரக்கமாயிரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதுதான் இந்த சங்கீதத்துல முதல் ஜெபம். இப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன நேயர்களே, அற்புதமான ஒரு சத்தியத்தின் சத்தம் நிகழ்ச்சியில ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஜெபத்தை குறித்து, ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்மளோட பேசி கொண்டு வராங்க. இன்னைக்கும் அந்த காரியங்களை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எவ்வாறா சுதந்திரித்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், வாக்குத்தத்தங்கள் கிடைத்த உடனே அதை அப்படியே விட்டுறோம், அரல்ஸ் அதை பைபிள்ல குறித்து வைத்துட்டு அப்படியே நம்ம போய் விடுகிறோம். ஆனா ஒவ்வொரு வசனங்களையும், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் மேல கை வைத்து ஜெபிச்சு, அது ஆண்டவர் எனக்கு தரணும், ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே வாக்குத்தத்தம் தந்தீங்க, அப்ப நீங்க தான் ஆண்டவரே அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட அதை கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் வாயினால சொல்றது மாத்திரம் இல்ல, வாயினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிற தேவன். அப்போ உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாம இருக்குதுங்கிற அந்த ஒரு வருத்தம் கூட உங்க வாழ்க்கையில, உங்களுடைய இருதயத்துல காணப்படலாம். கண்டிப்பா நீங்க விசுவாசத்தோட அதை சுதந்திரித்து நீங்க ஜெபிங்களேன். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் தந்தீங்க, இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கன்னு சொல்லி சுதந்திரித்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்க பாப்பீங்க அப்படிங்கிற வாழ்த்துக்களை நம்ம டீம் சார்பாக உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பும் இருக்குது, ஊழியமும் இருக்குது, நம்மளை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்குது. என்ன பிரதர், என்ன குறித்தா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களை குறித்து தான். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் திட்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம இருக்கிற இடத்துலயே நமக்கான ஊழியம் இருக்கு. நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஒரு வீட்டில் இருக்கலாம், ஆர்எல்ஸ் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க மூலியமா கூட நமக்கு நிறைய காரியங்கள் உணர்த்தப்பட்டு இருக்கலாம். ஒரு சில நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபிப்பது கூட நம்மளுடைய ஊழியமா இருக்கலாம். அது என்ன, நம்மளுடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு அதை பரிபூர்ணமா செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வாங்க. இந்த வாரமும் வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இதே போல அடுத்த வாரம் சூப்பரான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஜே ஜான்.